நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தின் வழியாக உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் வேதமே வெளிச்சம் விடுதலை ஊழியங்கள் வழியாக, ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாகவும் உங்களை சந்திப்பதில் ஆண்டவருடைய வேத வார்த்தைகளை உங்களிடமாய் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். தேவனாகிய கர்த்தரின் நாமம் மகிமைப்படட்டும். நம்மளை இந்த நாளிலும் உயிரோடு காத்து வந்து உயிருள்ள தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை. இந்த நாளிலும் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் தேவனுடைய செய்தியாக ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 41 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம இதில் 13வது வசனம் பார்த்தோம்னா, உன் தேவனாகி இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே நம்ம ஆண்டவர் நம்மிடமாய் பேசுகிற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். என்னன்னா, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த மண்ணுலகில் நம்ம வாழும்போது நான் உனக்கு துணையாக இருப்பேன், எல்லா காலத்திலையும் நான் உன் கூட இருப்பேன், உனக்கு நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் நம்மளுடைய கஷ்டமான காலத்தில் அவங்களையெல்லாம் நம்ம கண்ணாலே பார்க்க முடியாது. அல்லேலூயா. அன்பானவர்களே, நான் உனக்கு துணையாக இருப்பேன், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உன் கூட வருவேன், நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், உனக்கு உதவியாக இருப்பேன், இப்படி சொல்லுகிற எந்த மனுஷனையும் நம்முடைய ஆபத்து நாட்களில் அந்த மனுஷர்கள் நம்ம கண்ணிலே போட மாட்டாங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, நீ பயப்படாத, உனக்கு நான் துணையாக இருக்கேன்னாரு. அல்லேலூயா. அன்பானவர்களே, பயப்படாதீங்க. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே நமக்கு எப்படி இருக்கிறார்? நல்ல துணையாக இருக்கிறார். எல்லா காலங்களிலும் அவர் துணையாக இருக்கிறார். எல்லா சமயங்களிலும் அவர் துணையாக இருக்கிறார். நமக்கு எந்த நிலைமை இருந்தாலும் அத்தனை நிலைமையிலும் ஆண்டவர் இயேசுவே நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால் நம்ம சந்திக்கிற மனிதர்கள் எல்லா காலத்திலையும் நமக்கு துணையாக இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது, இல்லை. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம நிலைமை எப்படி இருந்தாலும் அத்தனை நிலைமைகளிலும் மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அப்பவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் பொய் சொல்லாதவர், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. அன்பானவர்களே, அந்த ஆண்டவர் தான் நம்ம கிட்ட சொல்றாரு, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே,
ஆண்டவர் எப்படி சொல்கிறாரா? வலது கையை பிடித்து கொண்டு நமக்கு சொல்கிறாரா, நீ பயப்படாத, நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கேன்னு. அல்லேலூயா! எவ்வளவு அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. எப்படி ஒரு மனுஷன் சொல்லுவானோ அதே போல் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, நமக்கு தெளிவாக புரியும்படி சொல்கிறாரு. அல்லேலூயா! நான் உன் வலது கையை பிடிச்சிருக்கிறேன், நீ பயப்படாத, நீ எங்கே போனாலும் உன்னோடு கூட நான் துணையாக இருப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா! அன்பானவர்களே, எவ்வளவு அழகான வார்த்தை பற்றிலா. இந்த வார்த்தையை சொல்லுகிற மனிதர்கள் நம்மளோடு வருவதில்லை. ஏன்னா மனிதன் கொடுத்த வாக்கை மீறுகிறவன், மறந்து விடுகிறவன், சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் மாறுகிறவன். அல்லேலூயா! அன்பானவர்களே, நம்முடைய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? அல்லேலூயா! அன்பானவர்களே, அதனால் இந்த தேவன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொன்னார், நீ எந்த சூழ்நிலையிலையும் என்ன செய்யாத, பயப்படாத, நான் உன் வலது கையை பிடிச்சிருக்கேன், நான் உன் கூட தான் இருக்கேன். அல்லேலூயா! அன்பானவர்களே, ஆண்டவர் இவ்வளவு அழகாக நமக்கு சொல்லுகிறார். ஏன்னா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு அழகான காரியம் இல்லையா? இந்த வாழ்க்கை பயணத்தில் நமக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார்னா எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள். ஏசியா 41:14 வசனம் இவ்விதம் சொல்லுது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். உன் மீட்பர் உரைக்கிறார். என்ன சொல்றாரு? நான் உனக்கு துணையாக இருக்கேன். நீ ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோமே அப்படின்னு நினச்சி நீ என்ன செய்யாத, பயப்படாத. நாம் சிறுமைப்பட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்யாத, பயப்படாத. ஏன்னா உன் கூட நான் இருக்கேன். அல்லேலூயா! உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை நாம் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன் அப்படின்றார். பார்த்தீங்களா? எவ்வளவு அழகான ஒரு விஷயம். நம்ம கையை பிடிக்கிற யாரும் நம்மளோடு கை கோர்த்து கொண்டே என்ன செய்யறதில்ல, வர்றதில்லை. அல்லேலூயா! வர்றதில்லை. ஆமாம். ஏன்னா காலம், சூழ்நிலை, நம்ம எப்படி வசதியாக இருக்கிறோம், நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம், இதை எல்லாமே பார்த்து தான் என்ன நடக்குது பூமியில், நம்ம கூட கையை பிடிச்சிட்டு வரவங்க வருவாங்க. அல்லேலூயா! இல்லைன்னா வரமாட்டாங்க. இங்கே எல்லாருமே கை பிடிக்கிற எல்லோரும் கடைசி வரைக்கும் கையை பிடிச்சிருக்கிறது இல்லையே, கை விட்டுடுறாங்க. பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் உன் கையை எப்பவுமே பிடிச்சிருக்கிறேன். அல்லேலூயா! இந்த மனுஷன் கைகளை பிடிப்பான், பின்ன கையை கழுவிட்டு விட்டுருவான். அல்லேலூயா! ஆனால் நான் உன்னை எப்பவுமே என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். நான் உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன். நீ என்ன செய்யாத, பயப்படவே செய்யாத. நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட வரேன். உன் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உன் கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா! அன்பானவர்களே, எவ்வளவு அழகான வார்த்தைகளை ஆண்டவருடைய புத்தகத்தில் கர்த்தர் நமக்கு பேசி வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. நம்மளோடு கூட ஆண்டவர் எவ்வளவு அழகாக பேசி இருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 101:31 வசனம் பாருங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களில் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவன் வலது வருஷத்தில் நிற்கிறார். அல்லேலூயா! அவன் வலது வருஷத்தில் நிற்கிறார்னு சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ நம்முடைய வலது பக்கத்தில் நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், அவர் நம்மோடு நிற்கிறார்.
ஹல்லேலூயா. அவர் நம்மோடு நிற்கிறார், நமக்கு துணையாக இருக்கிறார், நமது வலது கையை அவர் பிடித்திருக்கிறார். இவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நம்மை விட்டு விலகாதவர். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ பயப்படாதன்னு சொன்ன நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் வார்த்தை நம்மளை எவ்வளவு அழகாக பலப்படுத்துகிறது பாருங்க. பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால் சூழ்நிலைகளை எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதே இல்லை. ஏசாயா 43:2 இவ்விதமாய் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. இதுதான் சூழ்நிலை. உன்னுடைய சூழ்நிலைகள், உன்னுடைய நிலைமைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரிதான், நான் உன் கூட இருப்பேன், உனக்கு துணையாக இருப்பேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன் மேலே என்ன செய்யாது, புரளாது. உன்னை எந்த சூழ்நிலையிலையும் சரிதான், உன்னை நான் மூழ்கி போக விட மாட்டேன். அல்லேலூயா. உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன், நீ என்ன செய்ய மாட்ட, மூழ்கி போய்விட மாட்ட. இந்த உலக வாழ்வு உன்னை என்ன செய்ய முடியாது, மூழ்கடிக்க முடியாது. எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் உன்னோடு கூட நான் உனக்கு துணையாக இருக்கிறதுனால, உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறதுனால நீ அழிந்து போக மாட்டாய், மூழ்கி போக மாட்டாய். அல்லேலூயா. அன்பானவர்களே, அழகான வார்த்தைகள் கர்த்தர் நம்மோடு கூட எவ்வளவு அழகாக பேசியிருக்கிறார் பார்த்தீங்களா. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய முடியாது, எந்த சூழ்நிலையிலையும் நாம் மனிதர்களை துணையாக கொண்டு பயணிக்க முடியாது, வாழ முடியாது. கர்த்தரை துணையாக கொண்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும், வாழ முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, நிச்சயமாக இதை உணர்ந்திருப்பீங்க. துணை இல்லாமல் நான் துணையாக இருக்கிறேன்னு சொன்னவங்கெல்லாம் உங்கள் சூழ்நிலையை பார்த்துட்டு ஓடி போயிருப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்கள் கூட இணைஞ்சு நின்றுருப்பாங்க, உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்திருப்பாங்க, உங்களோடு ஒரு நல்ல உறவை வைத்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றுமில்லாமல் எல்லாம் இழந்து நிற்கிற தருணத்தில் ஒருத்தர் கூட உங்கள் கையை பிடிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, அந்த இடத்திலையும் நமது வலது கையை பிடிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாத. இந்த உலகத்தின் சுழற்சி, உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி சுழன்றாலும் சரி, நீ தண்ணீரை கடந்தாலும் ஆறை கடந்தாலும் அக்கினி நடுவே நீ நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, கலங்காதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் அதனால்தான் இவ்வளவு அழகாக சொன்னார். நம்ம ஆண்டவருக்கு மத்தேயு 1:23 சொல்லப்படுது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஏன்னா இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்முடனே கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அவர் நம்முடனே கூட இருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் பாருங்க. அதனால ரோமர் 8:31 அப்போஸ்தலன் பவுல் இவ்விதமாய் எழுதியிருக்கிறார், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அல்லேலூயா. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் அப்படின்னு அழகாக எழுதியிருக்கிறார். ஏன்னா அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நமக்கு விரோதமாய் எதுவும் எழும்ப முடியாது. அல்லேலூயா. உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. அன்பானவர்களே, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. எபிரேயர் 13:6 இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு, அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான்
பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க. கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு துணை. அதனால மனுஷர்களை கண்டு என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதே இல்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அன்பானவர்களே, அதனால நாம ஆண்டவர் நமக்காக என்ன செய்கிறாரு, யுத்தங்களை பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். அந்த நம்மோடு துணை இருந்து நமக்கு யுத்தங்களை செய்து நம்மளோடு கூட வருகிற நம் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று வசனம் தெளிவாக சொல்லுது. உபாகமம் 31:6 பார்த்தோன்னா, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அவர் உன் வலது கையை பிடித்திருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டாரு, உன்னை கைவிடவும் மாட்டாரு. அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, கைவிடாத தேவன், நம்மளை எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை கைவிடாத தேவன் நம்மோடு கூட நமக்கு துணையாக இருக்கிறார். ஆமென். அன்பானவர்களே, கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, இவ்வளவு அழகா இயேசு நமக்கு சொல்லிவிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு அழகா ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். உலகத்தின் முடிவு பொருந்தமோ எல்லா நாட்களையும் உங்களுக்கு நான் துணையாக இருக்கிறேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால துணை நல்ல துணையாக நம்முடைய காலம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காலம் முழுவதும் நம்மை கரம் பிடித்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால் கர்த்தரை துணையாக கொண்டு வாழுங்க. ஆண்டவரை நீங்கள் துணையாக கொண்டு வாழும் போது தான் அந்த வாழ்க்கை பயணம் நல்லா இருக்கும். கர்த்தரை நீங்கள் துணையாக கொள்ளும்போது எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கைவிடப்பட மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை எப்போதுமே கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இந்த நல்ல வார்த்தையை கேட்ட நீங்கள் கர்த்தரையே துணையாக கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் பயணிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேசிக்கிற நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, நீர் சொன்ன வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, திகையாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொன்னீர். ஆம் ஆண்டவரே, நான் உனக்கு துணை என்று சொன்ன நல்ல தெய்வமே, கர்த்தாவே, இந்த நல்ல வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் கர்த்தர் நீரே துணையாய் இருப்பீராக. வலது கையை பிடித்திருக்கிறேன், நீ பயப்படாதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவே, ஆம் ஆண்டவரே, தண்ணீரை கடந்தாலும் ஆறை கடந்தாலும் அக்கினியில் நடந்தாலும் உலகத்தின் முடிவு வரிந்தமோ எல்லா நாட்களையும் உன் கூட நான் இருக்கேன்னு சொன்ன இயேசு தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வழிநடத்த துதிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரையிலும் எங்கள் வலது கையை பிடித்து எங்களுக்கு துணையாக இருந்து நடத்திய எங்கள் தெய்வம் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. வல்லமையான இயேசுவின் திருநாமத்தின் வழியாய் இந்த நல்ல வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் ஒவ்வொரு விசுவாச சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் திருநாமத்தின் வழியாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களது வலது கையை பிடித்திருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.